கூகுளோட கோர் சிஸ்டமில் வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சு அதை ப்ரூஃபோட கூகுள் டீம் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி அஃபிஷியல் ரெக்கக்னேஷன் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கூகுளுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, விஆர்பி ப்ரோக்ராம்னும் அஃபிஷியலாக சொல்லுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் கூகுள் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் பண்ணால் கூகுள் அவங்களுக்கு ரிவார்ட்ஸும் ரெக்கக்னேஷனும் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. கூகுள் விஆர்பினா எல்லாரும் பக் ரிப்போர்ட் பண்ணினா கேஷ் பவுண்டி கிடைக்கணும்னு இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபீச்சர் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா அது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பக் இருக்கலாம். அதை ரிப்போர்ட் பண்ணினா அது செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி கேட்டகரிக்குள்ளே வராது. விஆர்பி அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. விஆர்பியில் முக்கியமாக என்னென்னா இந்த இஷ்யூ எந்த லெவலுக்கு இம்பேக்ட் ஆகுது, அதனால எத்தனை யூசர்ஸ் இம்பேக்ட் ஆகிறாங்க, குளோபல் ஸ்கேலில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா, யூசர் டேட்டா ப்ரைவசி இல்லை அக்கௌண்ட் செக்யூரிட்டிக்கு ரிஸ்க் இருக்கா, சிவியாரிட்டி இம்பேக்ட் எக்ஸ்ப்ளாய்டபிலிட்டி, இதை பேஸ் பண்ணி தான் சில ரிப்போர்ட்ஸுக்கு பவுண்டி கிடைக்கும், சில ரிப்போர்ட்ஸுக்கு அஃபிஷியல் ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அதனால் பக் இருந்தால் போதும் பவுண்டி கிடைக்கணும்னு இல்லை. அந்த பக்கோட செக்யூரிட்டி இம்பேக்ட் தான் முக்கியம். கூகுள் பக் ஹண்டர்ஸ் லீடர்ஷிப் போர்டில் நிறைய லெவல்ஸும் பேட்சஸும் இருக்குது. கூகுள் டீம் ஸ்ட்ரிக்டாக வெரிஃபை பண்ணி ஹை குவாலிட்டி வேலிட் கான்ட்ரிபியூஷன் அக்செப்ட் பண்ணால் தான் ஹாஸ் பேட்ச் மற்ற பேட்சஸ் கிடைக்கும். நான் ப்ரௌடாக சொல்கிறேன், நான் ஒரு ஹாஸ் பேட்ச் ஹோல்டர். நிறைய பேர் பக் பவுண்டினா டைப்போ எரர் பிடிச்சா கேஷ் கொடுத்துருவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ரியல் பக் ஹண்டிங்னா பிஸ்னஸ் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டு எட்ஜ் கேஸஸ் டெஸ்ட் பண்ணி லூப் ஹோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோஷர் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறது. இது லக்கே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம எந்த லெவலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி படிக்கிறோம், ஸ்ட்ரக்சர் மெத்தடாலஜி கண்டுபிடிக்கிறோம், அதை பேஷன்ஸோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இந்த பக் ஹண்டிங் பொதுவாக இருக்கும். கூகுள் விஆர்பினா கேஷ் ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அது லேர்னிங், கான்ட்ரிபியூஷன், ரெக்கக்னேஷன், ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோஷர், கல்ச்சராக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஈகோசிஸ்டம். அதோட ஒரு சின்ன பாட்டாக இருந்தாவே எனக்கு பெரிய மோட்டிவேஷன். கூகுள் விஆர்பியில் ஹாஸ் பேட்ச் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேட்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில வல்னரபிலிட்டிஸ்க்கு கூகுள் எவ்வளோ பவுண்டி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? லீடர்ஷிப் போர்டில் எப்படி உங்கள் நேமும் வரணும்னு உங்களுக்கு தெரியணுமா? எந்த பேட்சுக்கு என்ன மீனிங், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் நான் பெருமையாக சொல்லுவேன், இதை பற்றி எந்த டெக்கீஸும் எந்த யூடியூபர்ஸும் எந்த க்ரியேட்டர்ஸும் பேசாத டாப்பிக்கை நான் எடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டாக கொடுக்கறது நான் இன்னும் பெருமிதம் படுறேன். தேங்க்யூ.